எல்லாத்துக்கும் முதல்ல ஒரு வணக்கம். பெண்கள் தாய்மாருக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சின்னம் வந்து தமிழக வெற்றி கழகம் நம்ம கட்சி. நம்ம சின்னம் வந்து விசில் சின்னம். இதுதான் வந்து தூய் ஆட்சி கொடுக்க போகுது. அதனால அண்ணன் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 12 திட்டங்கள் அறிவிச்சாரு. அந்த திட்டங்கள் நிறைய பேருக்கு போகாம இருக்குது. அந்த திட்டங்களை பத்தி சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் நான். அண்ணன் வந்து இப்ப எல்லா திட்டத்துக்கும் வந்து திமுக மாதிரி கலைஞர் திட்டமோ ஸ்டாலின் ஐயா திட்டமோ உதயநிதி ஐயா திட்டம்னு வைக்கல. எல்லாத்துக்குமே முன்னாடி வாழ்ந்த வரலாற்று தலைவர்கள் இருக்காங்க, அவங்க பேரை தான் வச்சிருக்காங்க. அதுல முதல் திட்டம் என்னன்னா அன்னபூர்ணி சூப்பர் சிலிண்டர் திட்டம். அதாவது வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அண்ணன் ஆட்சிக்கு வந்தா 6 சிலிண்டர் ஒரு மகளிருக்கு தராங்க. அது முதல் திட்டம். ரெண்டாவது திட்டம் மாசம் வந்து 2500 ரூபாய் உதவித்தொகை எல்லா தாய்மார்களுக்கும். மூணாவது வந்து எல்லா பேருந்துகளையும் அரசு பேருந்து இருக்கலங்க பஸ் எல்லா பேருந்துகளையும் நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வந்து இறங்கிக்கலாம். கட்டணம் இல்லா பேருந்து சரிங்களா. இலவசம் சொல்ல வேண்டாம், நம்ம கட்டணம் இல்லா பேருந்து சரிங்களா. அப்புறம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு தாய்மார்கள் இருக்காங்களா தங்கைமார்கள், அவங்க கல்யாணத்துக்கு வந்து 1 பவுன் நகை, ஒரு தரமான பட்டு சேலை அண்ணன் வந்து தராப்புல ஒவ்வொரு எல்லா தங்கைமார்களுக்கு கல்யாணமாகிற தங்கைமார்களுக்கு. தாய்மாமன் சீர்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அதுல வந்து பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் அவரோட சார்பா அவர் ஆட்சி ஏற்றதுக்கு அப்புறம் பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து காமராஜர் கல்வி உறுதி திட்டம் சொல்லி ஒரு அருமையான திட்டம் கொடுத்திருக்கிறாரு. எப்படின்னா 1ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறாங்களா அந்த பசங்களோட அம்மா அப்பாவுக்கு வருஷம் 15,000 ரூபாய் பொருளாதார தொகையா வந்து கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து பெண்கள் வந்து ரேஷன் கடையில ஸ்கூல் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த நாப்கின் சொல்லுவாங்க லேடிஸ் யூஸ் பண்றது, அது வந்து பொதுவான இடத்துல ரேஷன் கடையில ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி, அதாவது கட்டணம் இல்லாம கிடைக்கிற மாதிரி பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்கு வந்து ஒரு வேலுநாச்சியார் படை சொல்லி, வேலுநாச்சியாரோட படை வந்து எந்த ஒரு இந்த போல பெண்கள் பாத்தீங்கன்னா அங்கங்க வந்து பாலியல் வன்கொடுமை நடக்குது, சிறுமிகள் பலாத்காரம் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு வேலுநாச்சியார் படைன்னு சொல்லி ஒரு படையை உருவாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பொது பேருந்து இருக்குது, இந்த காரு டாக்ஸி அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பட்டன் மாதிரி ஸ்மார்ட் பேனிக் பட்டன் சொல்லுவாங்க, அந்த பட்டன் பொருத்திடுவாங்க. பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பட்டன் தொட்டா 5 நிமிஷத்துல அவங்கள வந்து நெருங்குற அளவுக்கு, அதிகாரிகளை வந்து நெருங்குற அளவுக்கு வந்து ஒரு திட்டங்களை அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இது இல்லாம என்னன்னா மகளிர் சுய உதவிக்குழு இருக்கலங்க 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இல்லாம மானியம் இல்லாம வழங்கப்படும் சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு 12 திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த பெண்களுக்கு எதிராக ஒரு குற்றம் நடக்குங்களாங்க, அதுக்கு வந்து அஞ்சலயமால் அதிவிரைவு நீதிமன்றம் சொல்லி உடனே அந்த குற்றத்தை எல்லாம் சரி செய்யறதுக்கு ஒரு நீதிமன்றத்தை 12 திட்டமா அறிவிச்சிருக்கிறாரு. இந்த 12 திட்டங்கள்லாம் மக்களுக்கு போகாம இருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் தான் வந்தேன். இதெல்லாம் சாத்தியமா நிறைய பேர் கேட்கறாங்க. அதாவது திமுக வந்து இதெல்லாம் கொடுக்காம உங்களுக்கு வந்து சுரண்டி அவங்க வந்து சேஃப்டி ஆயிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்துக்கு. இது வந்து நான் எனக்கு எதுக்கும் ஊழல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் சினிமால இருந்து மக்களுக்கு சேவனை வரேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்களாம் வந்து உங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, வந்து இந்த மாதிரி திட்டமெல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. நீங்களும் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா நீங்க வாய்ப்பு கொடுத்தாதான் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். திரும்ப திமுக அதிமுக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா நாடு வந்து சுடுகாடா போயிடும். புரிஞ்சுங்களா? இதனால நமக்கு ஒரு பதவியோ பணமெல்லாம் கிடைக்காதுங்க. ஒரு மாற்றம் நிகழும். எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பசங்களா இறங்கி இளைஞர்களா வேலை செஞ்சா அது உங்களுக்கு கொஞ்சம் ஊக்குவிச்சமா இருக்கும். பாருங்க இப்போலாம் திமுக வந்து 5,000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாம், 3,000 ரூபாய் கொடுத்தா ஜெயிச்சிடலாம் இருக்காங்க. வந்தா காசு கொடுத்தா வாங்கிங்க, அது உங்க பணம் தான், மக்கள் வரி பணம் தான். ஸ்டாலின் ஐயா அவர் வீட்டுல இருந்தோ அவர் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து கொடுக்கல, உங்க வரி பணத்தை அவர் எடுத்து திருப்பி செலவு பண்றாரு. அதுல 3/4 அவங்க அடிச்சுக்கிறாங்க, ஒரு 10% உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. 4.25 வருஷமா அவங்க நல்லா தூங்கிக்கிறாங்க. இப்போ ஒரு 2-3 மாசமா வேலை செய்யறாங்க. ஏன்னா நம்ம விஜயனை வந்தனாலதான். விஜயனை வரலன்னா உங்களுக்கு 3,000 ரூபாய் பொங்கலுக்கும் கிடைச்சிருக்காது, 5,000 ரூபாய் இடையிலும் கிடைச்சிருக்காது. இப்ப குண்டாவெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு தடவை விசில் சிறந்துக்கு வாக்களிங்க. அதிகமாவெல்லாம் உங்ககிட்ட எதுவும் சொல்லல சரிங்களா. நேர்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி கிடைக்கும். விஜயன் வந்து அந்த மாதிரி ஆட்சி கொடுப்பாப்ல. உங்களுக்கே தெரியும் ஒரு 200 கோடி 300 கோடி சம்பளம் இருக்கு. அந்த சம்பளத்தில வேண்டான்னு இங்க வராருன்னா சேவைக்காக வராரு. அவர் நினைச்சா இங்க வந்து வெயில கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. கரெக்டுங்களா? மக்களுக்கு சேவனை வராரு. தாய்மார் பெண்கள் எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லி எங்களுக்கு உண்டான இதை பண்ணி கொடுங்க. விசில் சின்னத்துக்கு எல்லாம் வாக்களிங்க. பெண்கள் எல்லாம் வந்து பெரும் ஆதரவா கொடுங்க சரிங்களா. உங்ககிட்ட கையெடுத்து கும்புற இந்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. ரொம்ப நன்றி சரிங்களா.